அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அதிகமான பெண்களும் ஆண்களும் சந்திக்கும் மிகப்பெரிய உடல் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றுதான் முடி கொட்டுவது ஆகும். முடி கொட்டுவது மட்டுமல்ல, முடியின் வளர்ச்சி குறைவாக இருப்பது, முடி அதிகமாக கொட்டுவது, அது மாத்திரமின்றி சில இடங்களில் வளர்ச்சி குறைவாக இருப்பது அல்லது அடர்த்தி குறைவது, அத்துடன் முடி சாஃப்டாக இல்லாமல் வர வர என்று இருப்பது, சில்கியாக இல்லாமல் இருப்பது, இது போன்ற நிறைய முடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அது மட்டுமின்றி தலையில் பொடுகு தொல்லை, அரிப்பு போன்ற நிறைய முடி சார்ந்த எங்களுடைய தலை சார்ந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான அனைத்து பிரச்சனைகளையும் எவ்வாறு நாம் தீர்த்து கொள்ளலாம்? அதற்கு இஸ்லாத்தில் ஏதாவது வழிவகைகள், எண்ணெய் வகைகள் கூறப்பட்டுள்ளதா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். நாம் இந்த பிரச்சனை எவ்வாறு நபி வழி மருத்துவ முறையின் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் என்பதை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகின்றோம். இதில் நாம் ஒரு எண்ணெயை பற்றி பார்க்க போகின்றோம். அந்த எண்ணெயை நாம் எங்களுடைய தலைகளுக்கு பூசினால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான். இன்று நாம் எங்களுடைய முடியின் வளர்ச்சிக்காகவும் முடி உதிர்வை தடுப்பதற்காகவும் நிறைய மருந்து மாத்திரைகளை உள்ளெடுக்கின்றோம். அது மட்டுமின்றி ரசாயன பதார்த்தங்கள் கலந்து செய்யப்பட்ட எண்ணெய் வகைகளை வாங்கி பயன்படுத்துகின்றோம். சிலருக்கு இது அலர்ஜியை ஏற்படுத்தலாம், ஒத்துக்காமல் போகலாம். சில வேளை எங்களுக்கு இருக்க முடியும், இதன் காரணமாக கொட்டிவிடக்கூடும். இவ்வாறான பிரச்சனைகளையும் நம்மில் அநேகர் சந்தித்திருப்போம். ஆகவே நாம் இயற்கையான முறையில் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறையில் இந்த எண்ணெயை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம், இந்த எண்ணெயை எவ்வாறு பயன்படுத்தினால் நாம் எங்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்பதனை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். எங்களுக்கு சில வேளை சந்தேகம் ஏற்படலாம், ஏதாவது துஆக்கள் இருக்கின்றனவா முடி வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு, முடி உதிர்வை நிறுத்துவதற்கு ஏதாவது துஆக்கள் இருக்கின்றதா என்ற எண்ணம் கூட எங்களுக்கு ஏற்படலாம். அவ்வாறு முடியின் வளர்ச்சியை தூண்டுவதற்காக, முடி பிரச்சனைகள் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்குவதற்காகவோ எந்த ஒரு ஹதீஸும் துஆவும் நேரடியாக இல்லை. ஆனால் சகலவிதமான நோய்களுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமான துஆக்கள் இருக்கின்றன. எனவே நாம் இங்கு பார்க்க போவது கருஞ்சீரக எண்ணெயை பற்றித்தான். இதன் மூலம் எங்களுடைய முடி சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், இந்த எண்ணெயை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இதை பற்றி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதனை பற்றி நோக்கலாம். அதற்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்துடன் ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ அடுத்த சகோதர சகோதரிகளையும் போய் சேர காரணமாக இருக்கும். அவர்கள் இதன் மூலம் நன்மை செய்ய காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். இந்த கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமே நிவாரணி உண்டு என்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதன் மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும், இது எங்களுடைய உடம்பில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு சிறந்த ஒரு மருத்துவ பொருளாக இருக்கின்றது. இதை நாம் எண்ணெயாக பயன்படுத்தலாம், அல்லது கருஞ்சீரகத்தை பொடி செய்து கருஞ்சீரக பொடியாக பயன்படுத்தலாம், அல்லது அப்படியே கருஞ்சீரகமாக எங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இன்று இந்த கருஞ்சீரகத்தை நிறைய காஸ்மெட்டிக் பொருட்களுக்கும் மருந்து மாத்திரைகளுக்கும் மிகவுமே பிரதானமான ஒரு இன்க்ரீடியன்ஸாக பயன்படுத்தி வருகின்றார்கள். இன்று நாமும் இந்த கருஞ்சீரகத்தை எண்ணெய் வடிவில் எடுத்து எப்படி எங்களுடைய முடியில் நாம் தடவி வந்தால் எங்களுக்கு இந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகளை இது நீக்கும் என்பதனை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாம் இந்த கருஞ்சீரகம் கலந்த எண்ணெயை எங்களுடைய தலையில் பூசி வந்தால் எவ்வாறான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை பற்றி பார்ப்போம். பின்பு அந்த எண்ணெயை எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதனை பற்றி பார்க்கலாம். நாம் இந்த கருஞ்சீரகத்தை எண்ணெயுடன் கலந்து தேய்த்து வந்தால் எங்களுடைய முடியினுடைய அடிப்பாகம், அதாவது மயிர்கால் என்று சொல்லுவோம்,
அவைகள் உறுதியாக மாறும். மேலும் நாம் இந்த கருஞ்சீரக எண்ணெயை தடவி வருவதனால் எங்களுடைய தலையில் உள்ள அந்த வறட்சி தன்மை நீங்குகின்றது. எங்களுக்கு தலையில் அடிக்கடி பொடுகு தொல்லை ஏற்படும். இந்த பொடுகு தொல்லைக்கு அடிப்படை காரணமே தலையில் ஏற்படும் வறட்சிதான். ஆகவே நாம் இந்த எண்ணெயை தடவி வருவதன் மூலம் தலையில் உள்ள வறட்சி நீங்கும். அதன் மூலம் எங்களுக்கு பொடுகு தொல்லையும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். மேலும் சிலருக்கு தலையில் பொடுகு இருக்காது, பேன் தொல்லை இருக்காது, ஆனாலும் தலையில் ஒரு வகையான அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு அரிப்பு இருப்பவர்களுக்கும் இந்த எண்ணெய் மிகவும் சிறந்தது. நாம் இந்த எண்ணெயை தடவி வருவதன் மூலம் அவ்வகையான அரிப்புகள் நீங்கும். மேலும் எங்களுக்கு தலையில் சில பகுதிகளில் முடி கொட்டியிருக்கும். அந்த பகுதிகளில் முடி வளர்ச்சி மிகவும் குறைவாகவே இருக்கும். அவ்வாறான இடங்களுக்கும் நாம் இதை தேய்த்து வந்தால் அந்த இடங்களிலும் முடியின் வளர்ச்சி இருக்கும் என்று கூறப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு தாவரத்திலும் இல்லாத ஒரு வேதிப்பொருள் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கின்றது. அதுதான் அந்த தைமோகுயினேன். இது எங்களுடைய முடியின் வளர்ச்சியை அதிகப்படுத்துகின்றது என கூறப்படுகின்றது. இந்த கருஞ்சீரகத்தை கருப்பு தங்கம் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் நிறைந்தே இருக்கின்றது. எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையும் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இதில் மருந்து இருக்கின்றது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணத்தை தவிர அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த கருஞ்சீரகத்தில் நிவாரணம் இருக்கின்றது என்று. ஆகவே நாம் இதை எண்ணெய் வடிவில் எடுத்து எங்கள் தலைக்கு பூசிக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி எங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் நாம் இந்த கருஞ்சீரகத்தை சிறிதளவாக சாப்பிட்டு வரலாம். இதை அப்படியே சாப்பிடவும் முடியும், அல்லது பொடி செய்து பொடி வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கருஞ்சீரக எண்ணெயை நாம் எங்களுடைய தலைக்கு பூசி வருவதன் மூலம் தலைமுடி சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். இப்பொழுது நாம் இந்த எண்ணெயை எப்படி தயார் செய்யலாம் என்று பார்க்கலாம். நாம் 1/2 லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 5 டீஸ்பூன் கருஞ்சீரகம், அத்துடன் 5 டீஸ்பூன் வெந்தயம். இது இரண்டையும் எடுத்து வெந்தயம் கருஞ்சீரகம் இரண்டையும் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு இதை நன்றாக பொடியாக அரைத்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த பொடியை போட்டு நாம் சூரிய ஒளி நன்றாக படக்கூடிய ஒரு இடத்தில் அப்படியே ஒரு 10 நாளைக்கு வைத்து விட வேண்டும். அப்படி நாம் சூரிய ஒளி படக்கூடிய இடத்தில் வெந்தயம் கருஞ்சீரகம் இரண்டையும் கலந்த அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை வைத்துவிட்டால் வெந்தயத்திலும் கருஞ்சீரகத்திலும் உள்ள அந்த சத்துக்கள் அந்த எண்ணெயில் இறங்கி அந்த எண்ணெய் 10 நாளைக்கு பிறகு நன்றாக கலர் மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி வைத்துவிட்டு 10 நாளைக்கு பிறகு அந்த கலர் சேஞ்ச் ஏற்பட்ட பிறகு நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் நாம் தேங்காய் எண்ணெயுடன் வேறு ஏதாவது எண்ணெய்களை கலந்து வேறு ஏதாவது பொருட்களை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து சேர்த்து காய்ச்சி எடுத்திருப்போம். அப்படியான எண்ணெயிலும் நாம் இதை போட்டு பயன்படுத்தலாம். இதன் அளவு 100 ml எண்ணெய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் என்ற அளவுதான். நாம் 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இரண்டையும் 100 ml எண்ணெய்க்கு சேர்த்த வேண்டும். நாம் 500 mlக்கு செய்வதாக இருந்தால் 5 என்ற வீதத்தில் சேர்த்து கொள்ளலாம். நாம் இதை சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைத்தால் அதில் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் ஆலிவ் ஆயிலில் கூட இப்படி செய்து பயன்படுத்தலாம். எனவே நாம் இந்த கருஞ்சீரக எண்ணெயை எங்களுடைய தலைகளுக்கு தடவி வந்தால் முடி சம்பந்தமான சகலவிதமான பிரச்சனைகளையும் இன்ஷா அல்லாஹ் அதை நீக்கும். அத்துடன் இளநரை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த மருந்தாக இருக்கின்றது என நவீன ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே எந்த ஒரு விடயத்தையும் வருமுன் செய்வதுதான் சிறந்தது. ஆகவே நாம் எங்களுக்காக இருந்தாலும் சரி, எங்களுடைய சிறு குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, இப்படி எண்ணெயை காய்ச்சி அவர்களுடைய தலைகளில் தடவி வந்தால் அவர்களுக்கு பெரியவர்களானால் ஏற்படும் சில பிரச்சனைகளை கூட தடுத்துவிடலாம். இளநரை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த ஒரு மருத்துவ பொருளாகவே இருக்கின்றது. ஆகவே நாமும் இந்த முறைப்படி செய்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளையும்
நோய்களையும் நீக்குவதற்கு போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.